பெரியாழ்வார் யசோதையின் இல்லத்தின் வாசலிலே பல பல கோபிகைகள் கன்னி பெண்கள்லாம் வந்து சூழ்ந்திருந்து ஒத்தொத்தரும் கண்ணனை பற்றி புகார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப மூணாவது பெண் வந்திருக்கா. உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, அதுக்கு அந்த பெண் சொல்றா, நான் ஒரு பொய்கை பக்கம் போனேன், இது இன்னொரு பொய்கையாம். இது எப்படிப்பட்ட பொய்கைனா தாமரைகள் பூத்திருக்கும் பொய்கை. இது யமுனா நதிக்கு ஒரு பிரான்ச்சாக கிளையாக இருக்கக்கூடிய பொய்கைன்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றா. அந்த பொய்கையில தான் காளியன் என்ற பாம்பு வசித்து வந்தது. அந்த காளியன் பாம்பு யமுனைக்கு ஒரு கிளையாக இருக்கும் பொய்கையில வசிப்பானே, அந்த பொய்கைக்கரை பக்கம் போனேன். அப்படியாமா, உங்ககிட்ட கிருஷ்ணன் என்ன விஷமம் பண்ணா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அந்த பெண் அழகா ஒரு பதில் சொன்னா பாருங்க. எங்கிட்ட அவன் விஷமம் பண்ணல, அவன் காளியன் பாம்பு கிட்டதான் விஷமம் பண்ணான். ஆனா அதை பார்த்ததும் என் உயிர் போகும் நிலை எனக்கு வந்து விட்டது. மத்தவாளுக்கும் இந்த பெண்ணுக்கும் வேறுபாடு பாருங்க. என்னோட புடவை போச்சு, என்னோட வளையல் போச்சு, என்னோட நகை போச்சுன்னு அவள்லாம் சொன்னா. இவ சொன்னா எனக்கு உயிரே போச்சுன்னா. என்னன்னு கேட்டா, அந்த விஷம் நிறைந்த பொய்கையில காளியன்கிற பாம்பு பிடிச்சி இழுத்து அது தலைமையில போய் நாட்டியம் ஆடினானே, இத பார்த்துட்டு என்னால உயிரோட இருக்க முடியுமா? அந்த பாம்பால கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்னால தாங்கிக்க முடியுமா? பெரியாழ்வார் யசோதை கேட்டா, ஏமா கிருஷ்ணன் நல்லது தானே பண்ணியிருக்கான், நீ சொன்ன 4 வரியையும் நான் மீண்டும் மீண்டும் படிச்சு பாக்குறேன். ஆமா, அந்த பொய்கையில அது கலங்கும்படியாக குதிச்சிருக்கான். காளியன் எல்லாரையும் படுத்தினா அவனை தண்டிக்கணும்னு நினைச்சிருக்கான், வாழை பிடிச்சி இழுத்திருக்கான். அடுத்து தண்டனை கொடுக்கணும், அவன் தலைகளுக்கு மேல பாஞ்சு குதிச்சான், உடம்பு அசைச்சு நாட்டியம் ஆடி இருக்கான், நல்லா எல்லாரும் ரசிக்க வேண்டியதான். இதுல இன்று முற்றும்னு நீ வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்குன்னு கேட்டா, அந்த பெண் சொல்றா பாருங்க, அவளுக்கு யசோதையை விட கண்ணன் மீது பாசமா. அவ சொன்னா, நான் சொன்னப்போ இன்று முற்றும் அது எவ்வளவு கொடிய விஷம் உள்ள பாம்பு. கண்ணன் தலைமையில ஏறி நாட்டியம் ஆடின்னு இருக்கான், எல்லாம் சரிதான். தப்பி தவறி அந்த பாம்பினுடைய ஒரே ஒரு பல் கண்ணன் திருமேனியில பட்டாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? கண்ணனுடைய திருவடி 1000 முறை பாம்பின் தலையில படட்டும், அது எனக்கு ஆனந்தம் தான். ஆனா தப்பி தவறி ஒரே ஒரு பல் கண்ணன் மீது பட்டாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனாலதான் சொல்றேன், கிருஷ்ணனை ஒழுங்கா அவனை பார்த்து நன்னா இருக்க சொல்லுங்க. ஏதோ கிருஷ்ணன் நாட்டியம் ஆடினான், பாதுகாப்பா திரும்பி வந்தாங்கிறது வேற விஷயம். ஆனா திரும்ப இப்படி ஒண்ணுன்னா, ஐயோ என்னால தாங்கிக்க முடியாதுமா, கண்ணனை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கோ, இப்படி எல்லாம் வெளியில போக சொல்லாத, ஒருவேளை போறான்னா பலராமனை கூட அழிச்சுன்னு போக சொல்லு, இப்படி எல்லாம் பண்ணா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு கண்ணத்தோட சின்ன அந்த பெண் திரும்பி போயிட்டாலாம்.